बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु सल्लल्लाहु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अज्माइन अम्मा बाद. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த லைலத்துல் கத்ருடைய பிந்தின பகுதியிலே லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கான சகல வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறான். இந்த மனிதன் வாழ்வதற்கான வசதிகளை செய்து கொடுத்த ரப்பு மனிதனை படைத்த நோக்கத்தை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஏன் நான் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்திருக்கிறேன், அவங்க படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புது, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை. அப்போ அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிற நோக்கம் என்ன? அல்லாஹுவை வணங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ் தஆலா சும்மா படைத்து விட்டு நீங்கள் வணங்குங்க, எந்த வசதியும் செய்யாமல் அல்லது எங்களுக்குரிய எந்த தேவைகளையும் தராமல் நேமத்துக்களையும் தராமல் எங்களை சும்மா என்ன செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா வணக்கத்தை எதிர்பார்க்கவில்லை. சகல தேவைகளையும் சகல நேமத்துக்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் உங்களுக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்துக்களை நாங்கள் கணக்கிட்டால், நீங்கள் கணக்கிடுவீர்களானால் லா துஹ்ஸுஹா, உங்களால் என்ன செய்ய முடியாது, அவற்றை கணக்கிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நேமத்துக்களை என்ன செய்திருக்கிறான், எங்களுக்கு தந்து விட்டுத்தான் அல்லாஹ் அந்த நோக்கத்தை எதிர்பார்க்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, எங்களுடைய நேமத்துக்களை நாங்கள் கணக்கு பார்க்குறோண்டா அல்லது எங்களுடைய நேமத்துக்களை நாங்கள் பார்க்குறோண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா விளங்கும் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ நேமத்துக்களை தந்திருக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா என்ன செய்யும், விளங்கும் அல்லாஹ் எங்களுக்கு நேமத்துக்கு எவ்வளவு தந்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு வெளியேற வேண்டிய சிறுநீர் வெளியேறாவிட்டால் அதனால படுற கஷ்டங்களை பாருங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அதனால அல்லாஹ் தஆலா சகல நேமத்துக்களையும் எங்களுக்கு தந்துவிட்டு அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்கிறான்டா, அல்லாஹ்வை வணங்குவதை, அவனுக்கு இபாதத்து செய்வதை எதிர்பார்க்கிறான். அதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறான். ஏன் எங்களுக்கு இந்த உலகத்தை தந்திருக்கிறான் என்றால், இந்த உலகம் மறுமைக்காக வேண்டி நாங்கள் தயார் செய்கின்ற இடம். இந்த உலகத்தில் என்ன செய்யணும், எங்களுக்கு மறுமைக்கான ரிசல்ட்டை சரியா எதிர்பார்க்கறதுக்கு தயாராகணும். எங்க? இந்த உலகம்தான். இந்த உலகத்தை தவிர வேற எந்த இடத்திலையும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு மறுமைக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக முடியாது. கண்ணை மூடிட்டோம்னா அதோட எங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், இதோட பெய்த்திரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வேகமாக வந்தார்கள், மிம்பரிலே அமர்ந்தார்கள். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அந்த மிம்பரை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மிம்பர்ல அமர்ந்தாங்க, சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டார்கள். இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி, நான் உங்களிடத்திலே பயப்படுவது என்னவென்றால், எனக்கு பின்னால நீங்கள் இந்த துன்யாவை அல்லாஹு தஆலா உங்களுக்கு திறந்து தந்திருக்கிறான். இந்த துன்யாவை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து தந்திருக்கிறான். துன்யாவை ஒரு ஜீனத்தாகவும் தருவான். இப்படியான சந்தர்ப்பத்திலே வத்தகு துன்யா, துன்யாவை பாருங்க, எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் விசாலமாக்கி தந்திருக்கிறான், திறந்து தந்திருக்கிறான், ஜீனத்தாக்கி தந்திருக்கிறான். ஆனால் நீங்க என்ன செய்யுங்கள், வத்தகு துன்யா, துன்யாவை பயந்து கொள்ளுங்கள், துன்யாவுடைய விஷயத்திலே அல்லாஹுவை அஞ்சுங்கள். வத்தகுன் நிசா, ரசூலுல்லாஹ் ரெண்டு விஷயத்தை கேட்டுக் கொள்றாங்க.
துனியாவில் உங்களுக்கு ஜீனத்தை தந்திருக்கிறான். அந்த ஜீனத்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துனியாவில் நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த துன்யாவை படைத்த ரப்பு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த துன்யா எப்படியா படைத்தவன் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்லித்தாராங்க, இந்த உலகம் சிஜ்னுல் முஃமின், ஒரு மூமினுக்கு எப்படி இருக்குமாம், சிறைச்சாலையை போல. ரசூலுல்லாஹ் சொல்லித்தாராங்க, ஒரு மூமினுக்கு இந்த துன்யா எப்படி இருக்கும், சிறைச்சாலையை போல. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி உதாரணம் சொல்றாங்கண்டா, சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவர் அவர் நினைச்சதெல்லாம் செய்யலாமா, அவருக்கு இஷ்டப்படி சாப்பிடலாமா, அவர் இஷ்டப்படி ஆடலாம் பாடலாம், அவருக்கு இஷ்டப்படி ஆடைகளை அணிந்து கொள்ளலாமா, லிமிட் இருக்கும். எல்லாம் நொம்பரை குத்தி ஆளை என்ன செஞ்சிருவான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஆளை போடுவான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அணிச்சலாம். அவர் நினைச்ச இடத்தெல்லாம் போக இயலாது, நினைச்சதெல்லாம் செய்ய இயலாது, நினைச்ச சாப்பாட்டை சாப்பிட இயலாது, நினைச்ச ஆடைகளை அணிய முடியாது. அவருக்கு என்று வரையறை உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மூமின்களுக்கு எங்களுக்கு வரையறைகளை தந்திருக்கிறான். அதனால்தான் சிஜ்னுல் முஃமின், மூமின்களுக்கு இது ஒரு சிறைச்சாலையை போல. வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு எப்படியா, சுவர்க்கத்தை போல. நாம சுவர்க்கம்னு சொல்றோம் தானே, நம்ம சுவர்க்கத்தை எப்படியோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன செய்கிறார்கள், அவர்கள் சுவர்க்கத்தை போன்று அனுபவிக்கிறார்கள். அப்போ ஒரு மூமினும் இந்த உலகத்தை சுவர்க்கத்தை போல அனுபவிச்சான், அவன் எங்கால சேருவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்களை நாங்கள் மிக கவனமாக பார்த்து கொண்டு கிடக்க வேண்டும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். போகின்ற பொழுது ஒரு செத்த காது அருந்த செத்த ஆடு ஒன்று கண்டாங்க. காது அருந்த, பொதுவாக காது அருந்த ஆடுகள் அரபிகளிடத்திலே என்னல்லது மதிப்பு இல்லை. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை மதிப்பாக கருத மாட்டார்கள். காது அருந்தது மதிப்பில்லாதது, ஏற்கனவே செத்தும் கிடக்குது. இந்த ஆட்டை பார்த்து காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை யாராவது ஒரு திர்ஹமுக்கு கொடுத்து வாங்குறதுக்கு யாரும் இருக்கீங்களாப்பான்னு கேட்குறாங்க சஹாபாக்கிட்ட. இந்த ஆட்டை, காது அருந்து போன ஆட்டை யாராவது ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்க சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், உசிரோடு இருந்தாலே இதை நாங்கள் வாங்க மாட்டோம், உயிரோடு இருந்தாலே என்ன செய்ய மாட்டோம், காது இல்லாத இருந்து நாங்கள் தள்ளிடுவோம், செத்து வேற கிடக்கு, இதை நாங்கள் வாங்குவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த செத்து கிடக்கிற ஆடு உங்கள்கிட்ட கேவலமா தெரியுதாட, இந்த ஆட்டை விட அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் பெருமதியற்றது, கேவலமானது. நீங்க செத்த ஆட்டை வாங்க மாட்டேன் கேவலமா பாக்குறீங்க, பெருமதி இல்லாம பாக்குறீங்க. இந்த ஆட்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஆட்டை விட இந்த உலகம் அல்லாஹ்விடம் பெருமதியற்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இந்த பெருமதியற்ற உலகத்துக்கு தான் நாம் என்ன செய்யறோம், ஒரு போன் பிசினஸ், போன் செய்கிறவன், போன் மேக்கர் ஒரு போனோடு செஞ்சு எங்களை என்ன செய்யறான், விளம்பரப்படுத்துறான். அவன் சொல்லுகின்ற பொழுது சொல்றான், இந்த போன் இவ்வளவு விலை, இது இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, இது 1 வருஷம் தான் பாவிக்கும் அல்லது 2 வருஷம் தான் பாவிக்கும், வாரண்டி உங்களுக்கு 2 வருஷம் தான் தரப்படும். இந்த போனை நீங்க என்ன செய்யுங்க, விரும்புகிறா நீங்க வாங்கிக் கொள்ளுங்கன்றான். நாம வாங்குவோமா அந்த போனை? கொஞ்ச விலையில அந்த தேவை உடையவர்கள் என்ன செய்வாங்க, அதை பெற்றுக்கொள்வாங்க. அவன் சொல்ற கதையை பார்த்தா இந்த போனை கிட்டையும் நாங்கள் என்ன செய்யப்படாது, வைரஸ் அடிச்சிரும்ன்றான், இதுக்கு வாரண்டி இல்லைன்றான், இவ்வளவுதான் சொன்னா அந்த போனை நாம வாங்குவோமா? யாராவது வாங்குவோமா? நாம வண்டி ஒன்று வாங்க போறோம், வண்டி வாங்கக்குள்ள வண்டி விற்கிறவன் சொல்றான், வண்டி நல்லம், ஆனா இன்ஜின் கொஞ்சம் அப்செட், வண்டி நல்லம், இன்ஜின் அப்செட், ஓடக்குள்ள இடையில நின்று, ஓடிட்டு போக்குள்ள இடையில நிற்கும், நீங்க விரும்பினா வாங்குங்க. நாம வாங்குவோமா? யாராவது? ஒரு துணி கடைக்கு போனாலே எவ்வளவு நாங்க பார்க்கிறோம், ஒரு துணி கடைக்கு போனா. அப்ப நம்ம அதை தெரிவு செய்யற நமக்கு அந்த போன் வியாபாரி சொல்றது, அந்த வாகன வியாபாரி சொல்லுகின்ற பொழுது நம்ம யோசிக்கிறோம் என்னன்னா, இது நமக்கு செட் ஆகாது, நமக்கு இது பொருந்தாது. படைத்த ரப்பு இந்த உலகத்தை பத்தி சொல்றான், படைத்த ரப்பு என்ன செய்யறான், இந்த உலகத்தை பற்றி சொல்கிறான்.
இந்த உலகத்தை பற்றி சொல்லுகின்ற ரப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது பெருமதி இல்லாததப்பா, இது பெருமதி இல்லாதது. இதை யாராவது நாங்கள் ஆசையோட வாழ்றதுக்கு முயற்சிப்போமா? புத்தி உள்ள ஆக்கள் செய்ய மாட்டாங்க. அந்த ஆசையை இந்த உலகத்திலே பதிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகம் நமக்கு சிறைச்சாலையை போன்றது. அப்ப நாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் என்னத்துக்கு படைத்திருக்கிறான் நம்மளை? இந்த உலகத்தை நமக்கு தந்தது என்னத்துக்குண்டா, நீங்கள் யார் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில நம்ம பட்டோலை கிடைக்கின்ற பொழுது எப்படி இருக்கணும்ன்றது அல்லாஹ் எங்களுக்கு பாடமா சொல்லித்தாரான். உங்களில் யார் அமல் செய்வதில் நற்செயல்களில் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் இந்த மௌத்தையும் ஹயாத்தை படைச்சிருக்கிறோம். அல்லாஹ் தந்திருக்கிறோம். மௌத்துக்கு பின்னால எங்களுக்கு அதுக்குரிய கேள்விகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில அவனுக்கு 4 எதிரிகள் இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள்? 4 எதிரிகள் இருக்கிறார்கள். 2 பேர் வெளிப்படையான எதிரிகள், மிச்சம் 2 பேர் உள்ரங்க எதிரிகள். 4 எதிரிகள்ல 2 பேர் வெளிப்படையானவர்கள், மீதி 2 பேர் உள்ரங்கமானவர்கள். யாரு அந்த வெளிப்படையான எதிரிகள் 2 பேர்? ஒன்று ஷைத்தான். ஒன்று யாரு? ஷைத்தான். 2வது ஒரு முஸ்லிமை கெடுக்கிறதுல துன்யா, அதுவும் ஒரு வெளிப்படையான எதிரி. ஷைத்தானும் துன்யாவும் வெளிப்படையான எதிரிகள். மறைமுகமான எதிரிகள் யாரு? ஒன்று எங்களுடைய நஃப்ஸ், 2வது ஹவா, ஒரு மனிதனுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஹவா. இந்த 4க்குள்ளையும் சகல விஷயங்களையும் உள்ளடக்கிறேன். இந்த 4க்குள்ளையும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில கெடுக்கின்ற அல்லது ஒரு மனிதன் அவருடைய நடத்தைகளை நல்லதோ கெட்டதோ ஆக்குகின்ற சகல விடயங்களை உள்ளடக்கிறலாம் இந்த 4க்குள்ள. அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் சொல்லவே தேவையில்லை. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்க எப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, எதிரியாத்தான் பாருங்க, எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப என்ன, நண்பர்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷைத்தான் தான் நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்து. இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். அவன் எப்படி கெடுப்பான் தெரியுமா? நல்லது செய்வது போன்றுதான் கெடுக்கிற. ஷைத்தான் லேசா வந்து எப்படி கெடுக்கிறன்னா, நல்லது செய்வது போன்றுதான் கெடுக்கிற. அவன் சொல்லக்குள்ள நமக்கு நல்லதாத்தான் இருக்கும், நல்லது செய்வது போன்றுதான் கெடுத்தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தி, யா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா, நீங்க என்ன செய்யுங்க, சுவர்க்கத்தில் இருங்க, ஃபக்குலா மின்ஹு ஹைது ஷித்துமா, நீங்க விரும்பினத்தை சாப்பிடுங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட மட்டுமே நெருங்கிடாதீங்க, நெருங்கி விடாதீர்கள். அப்படி போனீங்கன்னா பத்தக்கூனா மினல் ஸாலிமீன், நீங்க வழிகேடர்களா மாறிடுவீங்க. எல்லாத்துக்கிட்டே ஒரு 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 கூடுதலான இடத்துக்கு போவானான்னு சொல்லியிருந்தா மறந்து போயிட்டேன்னு சொல்லிடு. கூடுதலாக ஒரு அல்லாஹ் தஆலா எண்ணிக்கை கூட்டிட்டான், எங்களுக்கு அது டவுட் ஆயிட்டு, எது மறந்துட்டு நீ சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் ஒன்றை தான் காட்டினேன், ஒன்றை தான் காட்டினான். அல்லாஹ் எப்படி கெடுத்தான் தெரியுமா? ஷைத்தான் ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்க 2 பேருக்குமே உள்ளத்தில் ஒரு வகையான ஊசலாட்டத்தை உண்டாக்கினான். என்னத்துக்கு தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், ஷைத்தான் போய் சொன்னான், அல்லாஹ் உங்களை ஏன் இந்த மரத்துக்கிட்ட போவானான்னு சொல்லியிருக்கான் தெரியுமா? 2 காரணம். ஒன்று, இல்லா அந்த கூணா மலக்கைனி, நீங்க இந்த மரத்துக்கிட்ட போய் இந்த சாப்பாட்டை மரத்துக்கிட்ட போனீங்கன்னா, நெருங்கினீர்கள் என்றால் நீங்கள் மலக்காக ஆகிவிடுவீர்கள். 2 பேரும் என்ன செஞ்சிருவீங்க? மலக்கா ஆகிடுவீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சார், மலக்குண்டா பாவம் செய்யாத ஒரு இனம் தானே. மலக்கு இனம் என்ன செய்யாது? மாறு செய்யாத இனம். அந்த இனம் ஒரு காலம் என்ன செய்யாது? அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாது. மலக்காயிட்டா அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்ற செயல் இல்லாம போகும். அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், இந்த மரத்துக்கிட்ட நீங்க நெருங்கினீங்கன்னா தொடர்ந்து இங்கேயே இருந்து விடுவீர்கள்,
நிலையாக நிரந்தரமாக நீங்கள் என்ன செய்வீர்கள், இந்த இடத்தில் இருந்து விடுவீர்கள். இந்த 2 காரணத்துக்காக வேண்டி தான் அல்லாஹ் உங்களை போவானான்னு சொல்லியிருக்கிறான். போனா மலக்காயிருவீங்க அல்லது நிரந்தரமாக இங்க தங்கிவிடுவீர்கள். இவங்க யோசிக்கிறாங்க, மலக்காயினாலும் அல்லாஹ் கிட்ட நல்ல இடம், இங்கே இருந்துட்டாலும் எந்த சோழியும் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை. எப்படி நல்லது செய்தது போன்று காட்டித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஷைத்தான் கெடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. அல்லாஹ் எங்களுக்கு ஓடரை போடுறான், உங்களோட வாப்பா அம்மா இருக்காங்க ஆதம் ஹவ்வா, அவங்களை எப்படி ஷைத்தான் வழிகெடுத்து சுவர்க்கத்தை விட்டு வெளியாக்கினானோ அது மாதிரி உங்களை கெடுக்க வேண்டாம். ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், கெடுக்கக்கூடியவன் உங்களை கெடுக்க வேண்டாம், அந்த வலையில வீழ்ந்து விடாதீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அருமை பெரியவர்களே, இது மிக முக்கியமானது. இப்ப நாங்க ஷைத்தானை பார்க்கிறோம்டா, நம்ம தொழுறாக்களை இபாதத்தில் இருக்கிறார்கள், தொழுறாக்கள் ஷைத்தானை பார்க்கிறோம்டா, ஒரு சந்தர்ப்பம் சொல்லுங்க வா, இப்ப காணலாம் ஷைத்தானை. தக்பீர் கட்டினா நமக்கு ஷைத்தான் வாரது தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அதுக்குண்டே கெடுக்கிறதுக்கு ஹின்சப்னு ஒரு ஷைத்தான் இருக்கான், ஸ்பெஷல் ஹின்சப் அவன பேர். அவன் நம்ம ஒரு தொழுகையாளி, ஒரு முஸ்லீம் தக்பீர் கட்டி விட்டால் உதுக்குர் கதா தக்பீர் கட்டினது பிறகு அதை ஞாபகம் வச்சுப்பாரு, இதை ஞாபகம் வச்சுப்பாரு. நீ கடன் கொடுத்தா இல்ல, அந்த கடன்காரனை யோசி, வீட்டுக்கு இன்ன இது இப்படி செய்யணும் யோசிச்சு, அந்த சாமான் வாங்கணும், எல்லாம் சூப்பர். ஒரு கடன்காரனை ஞாபகப்படுத்தி தாரான் பாருங்க. ஒரு கடன்காரனை நல்லது செய்யறானா இல்லையா, நல்லது செஞ்சு எந்த அளவுக்கு செய்வான்டா, எத்தனை ரகாத்து தொழுதார் என்பதை அவர் மறந்து விடுவார். எந்த அளவுக்கு அவன் கெடுப்பான், எத்தனை ரகாத் தொழுதார் என்பதை அவர் மறந்து விடுவார். நவுதுபில்லாஹ். ஒரு தொடராக ஒரு 20 ரகாத் தொழணும்டா மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தக்பீரும் ஒரு சலாமும் 20 ரகாத்துக்கு உண்டா மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுபஹ் தொழு 2 ரகாத்திலே மறக்கிற சம்பவமா இருக்கோம்னா ஏன் காரணம் என்ன, ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறான். இந்த உலகத்தில் எங்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி ஷைத்தான் வந்தால் ஃபதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபல்லா அன் யஸாரிஹி ஸலாசன். ஷைத்தான் அப்படி உங்கள்கிட்ட வந்தா தொழுகையில ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு இடதுபுறத்தில் 3 தரம் துப்பிக் கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். பார்த்து துப்பிக் கொள்ளணும், அதை விலையும் கொள்ளணும். பக்கத்தில் இருக்கிறவர் நலையிற அளவுக்கு துப்புற இல்லை, நாம துப்புன்ற அந்த விஷயங்களை. அப்ப ஷைத்தான் அப்பதான் என்ன செய்வான், நம்மளை விட்டு போவான். எனவே வெளிப்படையான எதிரி ஷைத்தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். 2வது, நம்ம வழிகெடுக்கப்படுறதுல துன்யா, இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாஹுருன் பைனக்கும் வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறான். என்னையாம் இந்த துனியாவுடைய வாழ்க்கை படைத்தவன் சொல்லித்தாரான் எங்களுக்கு. லைபுன் வீணான விளையாட்டுக்குரியது, வலஹுன் எந்த பிரயோசனமும் இல்லை வீணானது, வஸீரத்துன் பார்ப்பதற்கு அலங்காரம், வதஃபாகுரும் பைனக்கும் உங்களுக்கு மத்தியில பெருமை என்ன செய்யறோம், பெருமைப்படுத்திக் கொள்றதுக்கு துனியாவை பயன்படுத்துறோம். வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் பிள்ளைகள் செல்வங்களை பெருக்கிக் கொள்றதுல அதிகப்படுத்துறதுல தான் இந்த துன்யா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், படைச்சவன் நம்மளையும் படைச்சு இந்த துன்யாவையும் படைச்சவன் சொல்லித்தாரான். இந்த துன்யா எப்படியானது, இது உங்களுக்கு நிரந்தரமானதல்ல, இது ஒரு சிறை கூடம் போல, இங்க இருப்பதெல்லாம் உங்களை கெடுக்கக்கூடியது, உங்களை மயக்கக்கூடியது என்பதை அல்லாஹ் அழகான முறையில் சொல்லித்தாரத்தை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஹம்முல் ஆஹிரா, எவருடைய முயற்சி, எவருடைய எல்லா எண்ணங்களும் ஆஹிராவை சுற்றி இருக்குமோ அல்லாஹ் தஆலா துன்யா அவருடைய கால் அடியில போடுறான். சுப்ஹானல்லாஹ். அவருடைய முயற்சி, அவருடைய எண்ணம், அவருடைய செயற்பாடுகள் எதை நோக்கியதாக இருக்கணும், ஆஹிராவை நோக்கக்கூடியதாக இருக்கணும். அல்லாஹ் என்ன செய்வான், துன்யாவை கால் அடியில போடுவான். அல்லாஹ் படைத்தவன் சொல்றான். அதே போல வமன்கான ஹம்முஹு துன்யா, யாருடைய நோக்கம் முயற்சி எல்லாம்
துன்யாவுக்காக வேண்டி இருக்கிறதோ பாருங்க. துன்யாவுக்காக வேண்டி மனுஷன் நாமெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம். ஊர்ல நம்மளோட மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அநேகமான ஆட்கள். மனைவி மக்களுக்கு டைமுக்கு காசி போகணும், பணம் என்ன செய்யணும் போகணும். இங்க இருக்கக்கூடிய தந்தை அல்லது கணவர் எப்படி கஷ்டப்படுறாரு அவங்களுக்கு தெரியாது. அது உணர்வது மிக குறைவு. உணர்றவர்களும் இருக்கிறார்கள், குறைவு. டைமுக்கு என்ன செய்யணும், காசி போகணும். இல்லாட்டி சுப்ஹானல்லாஹ் பேசவே தேவையில்லை. அப்ப துன்யாவுக்காக வேண்டித்தான் என்ன செய்யறான்டா மனிதன் ஆஹ்ராவை மறந்து விடுகிறான். இது ஒரு சிறைச்சாலை என்பதை அவன் என்ன செய்கிறான், மறந்து விடுகிறான். தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, எந்த விதமான செயற்பாடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள். அவரை பார்த்தா நமக்கே சந்தேகம் ஒரு முஸ்லீமாண்டு. அவருடைய காது, அவருடைய முடிவெட்டு, அவருடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுது பில்லாஹ் மின்ஹா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எவர் துன்யாவுடைய ஆசையிலே மூழ்கி விட்டாரோ ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி, அல்லாஹ் தஆலா அவருக்கு வறுமையை என்ன செய்வார், அவர்களை கண்ணிலே காட்டிடுவார். எல்லா முசீபத்தும் அவர்கிட்ட இருக்கு. அப்ப நாங்க செய்யற முயற்சி ஆக்ராவுக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், துன்யா நம்ம கிட்ட வந்து சேரும். ஆக்ராவுக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா துன்யா வந்து சேரும். வம யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு வ யர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தசிப். யார் அல்லாஹ்வை தக்வாவோடு அஞ்சி வாழ்கிறாரோ அவர் அறியா புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்றான். ரிஸ்க் இல்ல, சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் ஏதோ அதெல்லாம் கொடுப்பான். நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அவனுக்குரிய வாழ்க்கையில அவன் செயற்படுகின்ற எல்லா அம்சங்களையும் இலகுபடுத்தி கொடுக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் தக்வாவோடு வாழ்றாரோ அவருடைய எல்லா செயற்பாடுகளும் என்ன செஞ்சிடும், அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கிறான்னு அல்லாஹ் சொல்றான். யார் படைச்ச ரப்பு சொல்றான். நம்மளை படைச்ச ரப்பு நம்மகிட்ட சொல்றான். நாம இதை சரியா பின்பற்றாட்டி எப்படி இருக்கும், மறுமையில் அல்லாஹ் பிடிக்கிறது நியாயமா நியாயம் இல்லையா? இன்ன பத்ஷ ரப்பிக லஸதீத். அல்லாஹ் சொல்றான் பிடி மிக கடுமையா இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் என் மகன்கிட்ட ஒரு 500 ரூபா காசை கொடுத்து சொல்றேன், இதுல மாமாவுக்கு 300 ரூபா கடன் கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு 200 ரூபா நீ எடுத்துக்கொள். உனக்கு மகன் மாமாவுக்கு கடன் கொடுக்கவும் இல்லை, அவன் அவ்வளவே செலவழிச்சிட்டான். இந்த செய்தி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரஹ்மானாக இருப்பதனால் தான் நம்மளை விட்டு வைத்திருக்கிறான். செய்கின்ற காரியங்கள் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அவன் தாயை விட இறக்கமுடையவனாக இருப்பதனால் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு வாழ்றதுக்கான வழிகளை செய்து தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் படைத்த ரப்பு சொல்றான், இந்த துன்யாவுக்கான உங்களுடைய முயற்சிகளை இல்லாமலாக்கி ஆஹ்ராவுக்காக நீங்க முயற்சிங்க, அல்லாஹ் உங்களுக்கு துன்யாவையும் தருவார். ஏனென்றால் இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றம் தருகின்ற இன்பம். என்ன இன்பமாம் அது? ஏமாற்றம் தருகின்ற இன்பம். ஆஹ்ராவுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமாக சந்தோஷப்படுத்துகின்ற இன்பம். அதனால இந்த உலகம் நிரந்தரமானதோ நாம் விரும்பினமாக செய்யப்படக்கூடியதோ அல்ல. இது ஒரு சிறைச்சாலை போல. அல்லாஹ்வுடைய சட்டங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சரியாக பின்பற்றி வாழ வேண்டும். ஹராம் ஹலாலை பின்பற்றி வாழ வேண்டும். ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரஸ் சபீல். இந்த உலகத்தில் நீ எப்படி வாழு, ஒரு பரதேசியை போல, ஒரு வழிபோக்கனை போல, ஒரு பயணியை போல வாழ்ந்து கொள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த உலகத்தில் எப்படி இருக்கணுமா? இப்ப நாங்க ஒரு பயணம் மட்டும் போறோம். தூர பயணம் போறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்குள்ள தூர பயணம் போகணும். இடையில என்ன செய்வான், பஸ்ஸை நிப்பாட்டி சாய் கொடுத்து அவங்களோட 1-2 போற தேவையெல்லாம் நிறைவேற்றி தான் போறேன். நடக்குதா இல்லையா? இப்ப நாங்க போய் அப்படி போன இடம் பார்த்தா சூப்பரா தான் இருக்கு, நல்ல கூல், நல்ல இதா இருக்கு. நாம அதிலே தங்கிடுவோமா? போற நோக்கத்தை விட்டுட்டு அதுல தங்குவோமா? தங்குறவர் உண்மையான புத்திசாலியா இருப்பாரா? அப்ப இந்த உலகம் அப்படித்தான் நாங்க வந்திருக்கிறது. என்ன, இது ஒரு பயணம் செய்கின்ற இடம். இதை பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நஞ்சை இருந்து கொண்டு இருந்தால் நம்ம புத்திசாலி கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையிலே தான் துன்யாவை எங்களுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்கிறார்கள். காலை இப்னுல் கையூம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, முதலாவது ஷைத்தான், இரண்டாவது துன்யாவை பற்றி சொல்கின்ற பொழுது இப்னுல் கையூம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகம் இருக்கிறதே இது ஒரு கிழவியை போல, வயசான கிழவிக்கு சமம். பார்த்தா அழகா இருக்குதா, மேக்கப் எல்லாம். இப்னுல் கையூம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் மேக்கப். இதை கண்டு நீ என்ன செஞ்சு விடாதே, மயங்கி விடாதே. தலைமுடியெல்லாம் கருப்பா இருக்கின்ற டை அடிச்சிருக்கு, மேக்கப் பொலிசி பாட்டு. இப்ப எல்லாம் கிரீம் பூசி பல்லெல்லாம் கட்டி மேக்கப்ல வந்திருக்கு இந்த துன்யா என்ற கேள்வி. இதை கண்டு நீ மயங்கி விடாதே என்று இப்னுல் கையூம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது எதிரி துன்யா, மூணாவது மறைமுகமான எதிரி எது? நப்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நப்ஸை 3 வகையை சொன்னாங்க. ஒன்று அந்நப்சுல் அம்மாரா பிஸ்ஸு. நப்சுல் அம்மாரா பிஸ்ஸு, எப்பொழுதும் தீமையை ஏவுகின்ற உள்ளம். செய்யறதெல்லாம் அதுதான், அது நல்லதுன்றது கிடைக்காது. சில ஆட்கள்கிட்ட பேசினா சொல்லுவாங்க, ஏவாப்பா பள்ளிக்கு போகலையா, நோ முடியல. இப்பான இளம் வயசு, இது என்ஜாய் பண்ற வயசு. கிழவிக்கிட்ட என்ஜாய் பண்றாரு, இப்போ கிழவியில இருந்தா என்ஜாய் பண்றாரு. இது என்ஜாய் பண்ற வயசு. வயசு வந்ததுக்கு பிறகு நான் பள்ளியிலே தான், வெளியில போகவே மாட்டேன் சொல்லக்கூடிய இருக்கிற என்னவோ அவர் வரண்டி அல்லாஹ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிற மாதிரி. எனவே தீமையை ஏவக்கூடிய வயசு நப்ஸ். இரண்டாவது அந்நப்சுல் லவ்வாமா, தன்னை நொந்து கொள்கின்ற உள்ளம். ஒரு பாவம் ஒன்று செஞ்சிட்டாரு, அவர் ஒரு தீமையான காரியத்தில் ஈடுபட்டாருண்டா அவர் என்ன செய்யறாரு, நொந்து கொள்றாரு. நான் இப்படி செஞ்சிட்டேனே, இது தவறாயிட்டு, இது நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. இது இரண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் அந்நப்சுல் முத்மஇன்னா, உயர்ந்த உள்ளம். உயர்ந்த உள்ளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது வஅம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் அல்லாஹ்வுடைய மறுமை நாளை பயந்து, அல்லாஹ் கிட்ட நான் போவேனே என்ற ஒரு எண்ணத்தை பயந்து, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சையிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்றாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் போற இடம் எங்க, சுவர்க்கம் என்றாங்க அல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் கினா அன் கத்ரத்தில் அர்த். செல்வம் என்பது அதிகமான சொத்து செல்வதை சேமிப்பது அல்ல பொருளாதாரம், அதல்ல ஒரு பணக்காரனுக்கு அடையாளம். வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், உள்ளத்தில் அவர் பணக்காரனா இருக்கும். அவன் உள்ளம் எப்பொழுதும் பணக்கார தன்மையில் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல், அடுத்த காரியங்களில் நன்மையான காரியங்களில் ஈடுபடுதல், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை செய்தல், அவருக்கு சந்தோஷம், அவன் சந்தோஷம். இந்த உள்ளம் இருப்பதுதான் உண்மையான செல்வங்கள். சில ஆக்களை பாருங்க, எவ்வளவோ சொத்து செல்வம் இருக்கும், கேட்டா இல்லைன்னுவார். ஒரு சதக்கா சக்காத்துகள் இல்லை, கொடுக்கவே மாட்டார். இருக்கா இல்லையா? சிலர் இல்லை, ஆனா தனக்கிட்ட எது இருக்குதோ அதை கொடுக்கக்கூடிய, இது சஹாபாக்களுடைய பண்பு, சஹாபாக்களுடைய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக, தபுக் யுத்தத்திற்காக சொத்து செல்வம் பொருளாதாரத்தை கேட்டபோது அபூபக்கர் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் தான் இருந்தது, அவ்வளவுதான், அவ்வளவு கொண்டு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா அபூபக்கர், இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்ததாக சொல்றாய், வீட்டுல போன என்ன செய்கிறாய்? அல்லாவையும் ரசூலையும் வைத்து வந்திருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ். சஹாபாக்களுக்குரிய ஸ்பெஷல், அது சஹாபாக்களுக்குரிய ஸ்பெஷல். அந்த சந்தர்ப்பம் அப்படித்தான் அமைந்தது. அதுக்காக வேண்டி நாங்க எல்லாத்தையும் என்ன செய்யறல, நமக்கு இல்லாம அப்படி கொடுக்க இஸ்லாம் அனுமதிக்கல. எனவே இது கினன் நஃப்ஸ், உள்ளத்தால பணக்காரன் ஆகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது. எந்த மார்க்கத்தை நான் கொண்டு வந்தேனோ அந்த மார்க்கத்தை நீங்கள் சரியாக பின்பற்றாத வரை, உங்களுடைய ஹவா மார்க்கத்தின் அடிப்படையில் இல்லாவிட்டால் நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக ஆக மாட்டீர்கள்.
ரசூல்லா கொண்டு வந்த அடிப்படையிலே தான் என்ன செய்யணும், நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப துன்யாவை பத்தி எங்களுக்கு என்ன செய்யப்படுது, இன்ட்ரடக்ஷன் தரப்படுது, ஏ எங்களுக்கு சொல்லப்படுது. அதெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நம்மளை விட மனத்தனமானவர்கள் யாரும் இல்லை. நினைச்சிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தா மறுமையிலேயாவது நிம்மதியா இருக்கணும், அது இல்லையா பிரச்சனை. இது சிறைச்சாலை போன்றது. உங்களுடைய சகல காரியங்களையும் நீங்கள் அதற்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்க்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு ஆர்டர் தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் அழகான முறையிலே சொல்லி செய்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அரஅய்த மனித்தஹத இலாஹு ஹவா அப்ப அந்த தக்கூன அலைஹி வக்கீலா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான் ரசூலுல்லாஹ் கிட்ட, நபியே தன் இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நபியே நீர் பார்த்திருக்கிறீரா? அவன் இச்சையை தான் கடவுளாக பின்பற்றுகிறான், அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதை நீ பார்த்திருக்கிறீரா? யார அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த தக்கூன அலைஹி வக்கீலா, நீ அவருக்கு பொறுப்பெடுப்பையாண்டு அல்லாஹ் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்லி தந்ததுக்கு பின்னாலேயும் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும்ன்றத நாங்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், லா யுபாலுல் மர்உ மின் ஐன அஹதல் மால மின் ஹலாலின் அவ் மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனுஷன் ஹராமா சம்பாதிச்சானா ஹலாலா சம்பாதிச்சானான்னு அவனுக்கே தெரியாது. எப்படிதான் அந்த காசு வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு அவனுடைய நடவடிக்கைகள் காணப்படும். அவனுடைய ஹவா அப்படி இருக்கும். ஹராத்தை அவன் சும்மா சாதாரணமாக ஹலாலை போன்று சம்பாதிப்பதற்கு என்ன செய்வான், முயற்சிப்பு. அப்படி ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு அந்த ஒரு நிலைமை ஏற்படாமல் மிக ஹலாலான முறையில் சம்பாதித்து வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் இந்த உலகத்தை அவர்கள் சிறைச்சாலை போன்றுதான் பார்த்திருக்கிறார்கள். அவருடைய நடவடிக்கைகளை எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு ஆதார ஒரு நபியை பார்ப்போம். எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இவருக்கு என்று சிறப்பான ஒரு போர்வையை போத்துவான். முதல்ல அல்லாஹ் என்ன செய்யறான், சிறப்பான ஒரு போர்வை போத்துறான். அது யாருக்கு? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சிறப்பு அது வேற. இந்த போர்வை விஷயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஒரு சிறப்பான ஒரு போர்வையை ஆட்டுவார். இவங்க சின்ன பிள்ளையா சாதாரண வயசில் இருக்கின்ற பொழுது, யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மாலம் யஅதிக ஃபத்தபிஇனி அஹ்திக சிராத்தன் சவியா. வாப்பாவே, எனக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தந்திருக்கிறான், என்ன பின்பற்றுங்களே, நான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு பாப்பா சொல்றான், அராகிபுன் அந்த அனில் அன் இலாஹி யா இப்ராஹிம், எங்களுடைய கடவுளை நீ புறக்கணிப்பது இதற்காகத்தான் நீ புறக்கணித்து வந்தாய், உன்னை பின்பற்ற சொல்கிறாய், எங்கட கடவுளை நீ இதுக்குத்தான் நான் புறக்கணித்தாய், ஓடி போய் திருன்றான். பாப்பா என்ன சொல்றாரு, ஓடி போய் திரு, லஇல்லம் தந்தையை அன்றைக்கு மண்ணக்க வஹுஜுரனி மலியா, நீ இதை விட்டு விலகாட்டி உன்னை கல்லால் அடித்து கொள்வன்றார் வாப்பா. இப்படி சோதனை. பாப்பா என்ன சொல்றாரு, உன்னை கல்லால் ஓடி போய் திரு, எனக்கு முன்னால் நிற்காத, என்னை விட்டு தூரமாகி விடு, இனி என்ன செஞ்சிடாத, இந்த பக்கம் வந்துடாத, உன்னை கல்லால் அடித்து கொண்டு விடுவேன்னு சொல்றார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. வாப்பா இப்படி சொல்லிட்டாரு, இனி நமக்கு இந்த தொழில் வானாம். நிறைய பேர் ஒரு தவாவுடைய களத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்ல போனா அவன் ஏசினா, இதுக்கு பிறகு இந்த எண்ணத்துக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, நமக்கே தேவையில்லாத வேலை. ஒரு நிர்வாகி ஏதாவது ஒருவர் என்ன செய்வார், ஏதாவது கதைச்சா, நான் என்ன சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன், எனக்கு தேவையில்லாத வேலை நினைக்கிறோமா இல்லையா? நம்முடைய ஈமான் பலகீனம். இந்த சந்தர்ப்பங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யோசிச்சு பாருங்க. சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் நிறைய அல் குர்ஆன்ல மிக தெளிவா சூரத் இப்ராஹிம்லே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். புறவு ஒரு வாலிபன் ஆயிட்டாரு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால சுருக்கமா சொல்றேன். எல்லா சிலைகளையும் உடைத்தார், பெரிய சிலையை மட்டும் வச்சார். சரியா? இப்ப வந்து கேட்டாங்க, இப்ராஹிமே, இப்படி இப்ராஹிம்ல ஒரு வாலிபன் இருக்கிறானா, இவன் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பான், நீ தானா செஞ்சாயின்னு கேட்டாங்க.
அவங்க சொன்னாங்க, நான் இப்போ பெரிய சிலை இல்லைன்னு சொல்லலை. அவங்க பெரிய சிலைகிட்ட கேளுங்களே, இப்போ அவர் தானே இருக்காரு, மற்றாக்கெல்லாம் இல்லையே. இல்லை, அது சிலை பேசாத சிலையை அப்ப இப்ராஹிமை பிடிச்சிட்டு வாருங்கள்னு சொன்னார்கள். காலு ஹர்ரிகூஹு, வேற நெருப்புல தூக்கி வீசுங்கன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்து அந்த கௌம் என்ன செஞ்சுச்சு? ஹர்ரிகூஹு மன்சுரு இலாஹக்கும் இன் குந்தும் ஃபாயிலீன், உங்களுடைய கடவுளுக்கு நீங்க உதவி செய்யறண்டா வேற என்ன செய்யணும்? நெருப்புல தூக்கி போடுங்க. தூக்கி போட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் ஆர்டர் கொடுத்தான். யா நாரு கூனி கூனு யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலை குல்னா யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் அப்படி ஓடுபட்டு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி நேரம் சுருக்கமா சொல்றேன். ரைட், இந்த ஒரு சின்ன பாப்பாவோட சண்டை, பாப்பா கல்லால் அடிச்சு சாவடிக்க பார்த்தாரு, இந்த நிலைமை. அடுத்தது திருமணம் முடிச்சு எவ்வளவோ காலம் புள்ள புள்ளையை பெற்று அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னோட பிள்ளையையும் நீ என்ன செய், மனைவியையும் கொண்டு போய் விட்டுட்டு வா. அப்ப அவர் கொண்டு போய் விட்டுட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டார். அல் குர்ஆன் சூரத் இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். ரப்பே, என்னுடைய குடும்பத்தை எந்த விதமான பயிர் பச்சையும் இல்லாத ஒரு விவசாயமே பொருந்தாத ஒரு பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த பைத்திக்கல் ஹரம் உன்னுடைய. அல்லாஹ் தாலா அந்த ஒரு சோதனை. அப்படி அல்லாஹ் தாலா அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தானே ஆர்டர் போடுறான், அவன் தானே சொல்லியிருக்கான், அவன் தானே எங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படி வாழணும்னு சொல்றான், ஏற்றுக்கொள்றாங்க. இது ஒன்று. நாலாவது, மகன் நல்லா ஓடி ஆடி பாப்பாவோட சந்தோஷமா தெரிகின்ற பொழுது பலம்மா பலக மாஹு சைய, மகனே உன்னை அறுக்கிறதுக்கு கனவு கண்டிருக்கிறேன் பாப்பான்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன சோதனை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்தை எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்தை எப்படி எடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். எவ்வளவு காலத்துக்கு பின்னால கிடைத்த பிள்ளைய, அப்ப அந்த வாப்பாவுக்கு பிறந்த புள்ள சுப்ஹானல்லாஹ் அது என்ன செய்து, யாபத்தி நீங்க வாப்பாவே நீங்க எதை செஞ்சீங்களோ பார்த்தீங்களோ அதை செய்யுங்க. அது சத்தக்த ருயா, மகனும் பாப்பாவும் அந்த விஷயங்கள் ஈடுபட்டதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் அழைச்சி சொல்றான், அது சத்தக்த ருயா, நீங்க உங்களுடைய கனவை நிறைவேற்றி விட்டீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்களுடைய வாழ்க்கையில இப்படி, இது நபிமார்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, சஹாபாக்களும் இந்த உலகத்தை ஒரு சிறைச்சாலையாகத்தான் கருதி இருக்கிறார்கள். இந்த உலகத்தை தாங்கள் நிரந்தரமாக வாழ வந்ததாக கருதவில்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். அம்ர் இப்னு ஜுமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் கொஞ்சம் கால் ஊனமானவர், கொஞ்சம் இந்த பெருசா இல்ல, கொஞ்சம் இந்த நடக்கின்ற பொழுது என்ன செய்வாரு, தத்தி நடப்பாரு, நொண்டின்னு சொல்லுவாங்க, தத்தி நடப்பாரு. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாரு, உஹது போரின் போது, யா ரசூலல்லாஹ் இன்னி காத்தல்து ஃபீ ஸபீலில்லாஹி ஹத்தா உக்தல், நான் இந்த உஹது யுத்தத்திலே கலந்து கொண்டு போராடி நான் இதிலே கொல்லப்பட்டால் அம்ஷி பிரிஜிலி ஹாதிஹின் சஹீகத்தின் ஃபில் ஜன்னah, நான் இதிலே கொல்லப்பட்டால் யா ரசூலல்லாஹ் நான் இந்த கால் நல்லாய் சுவர்க்கத்துக்கு போவனா யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கால் நல்லாய் உலகத்துல வாழ்றது கேட்கல, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க இந்த கால் கிளியர் ஆகட்டும் நான் கொஞ்சம் வாழணும்னு கேட்கல. என்ன சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி என்னுடைய உயிர் தியாகம் செய்யப்பட்டால் யா ரசூலல்லாஹ் என்னுடைய கால் சரியாகி நான் நல்லா சுவர்க்கத்துக்கு போயிடுமான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாம் முடியும். அதே மாதிரி அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப ஜனாசாவை தேடுறார்கள். அம்ர் இப்னு ஜுமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை கண்டுபிடித்தார்கள். பார்த்ததும் அந்த ஜனாசாவை கண்டோன்னே ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் கேட்ட கேள்வி ஞாபகம் வருது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஜுமுஹ் கன்னி அன்துரு இலைக்க தம்சி பிரிஜ்லிக ஹாதிஹி ஸஹீகத்தன் ஃபில் ஜன்னah, நீ அப்ப கேட்டாயே இப்படி ஒரு நிலைமை வந்தா எனக்கு எப்படின்னு நான் இப்பொழுது அதை பார்க்கிறேன், நீ நல்ல காலோட சுவர்க்கத்துக்கு போறாய். சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி இந்த சஹாபாக்கள் துன்யாவை எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய இதை பற்றி நிறைய பேசலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஒரு சிறு பையன்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்களில் இவரும் ஒருவர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பணியாளராக இருந்தார்கள். அதே போன்று ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பணியாளராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால் இவர் சின்ன ஆள், வேலையெல்லாம் செஞ்சுட்டு டயர்ட் ஆகி சில நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன செஞ்சிருவார், ஒரு மூலையில் தங்கிடுவார். ஏன் நீங்கள் இப்படி தங்குறீர்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதும் தேவை ஏற்பட்டால் என்னை தேடக்கூடாது, நான் முன்னுக்கே இருக்கணும், அதற்காக வேண்டி அப்படி இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, மாஷா அல்லாஹ் இப்படி இருக்கிறான்னு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு, சல் யா ரபியா துஅத, ரபியாவே உனக்கு ஏதும் தேவை இருந்தால் கேள், உனக்கு ஏதும் தேவை இருந்தால் கேள். கேட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, நாட்டுடைய ஜனாதிபதி. நாட்டுடைய ஜனாதிபதி சின்ன பையன், நாட்டுடைய ஜனாதிபதி கேட்காரு. அப்ப நீ வேண்டியதை கேள், உனக்கு தரப்படும் சொல்றாரு. சும்மா யோசிச்சு பாருங்கள்ல, நீங்க நம்மட புள்ள நம்மகிட்ட என்ன கேட்கும்? நம்மட புள்ள நம்மகிட்ட என்ன கேட்கும்? ஒவ்வொரு வித்தியாசமான நல்ல போன், நல்ல பைக், நல்ல வித்தியாசமான செயற்பாடுகள், ஒன்றும் இல்லாட்டி இதை வாங்கிட்டு வாங்க வாப்பான்னு சொல்லும். ஏன்னா இது பிள்ளைகளுடைய ஆதத். நாங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தர்பியாவை கொடுத்து வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அப்ப இவர்கிட்ட கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவர் சொல்றாரு, ரபியா அல்லுரு ஃபி அம்ரி யா ரசூலல்லாஹ் சும்மா அல்லம கதாலிக், யா ரசூலல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன்னு. கேட்ட உடனே சொல்லாம சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் என்னன்னு யோசிச்சுட்டு வந்து சொல்றேன். போய் பிறகு சந்திச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்ன ரபியா யோசிச்சிட்டியா, என்ன வேணும்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஃபக்கர்து ஃபீ நஃப்ஸி ஃபஅரஃப்து, நான் தனியிருந்து யோசிச்சு பார்த்தேன், நீங்க கேட்ட விஷயத்தை ஒரு தடவை நான் யோசிச்சு பார்த்தேன். அன்ன துன்யா முன்கதயத்துன் ஸாயிலா, நான் தனிமையிலிருந்து யோசிச்சேன், இந்த உலகம் அழியக்கூடியது, இது நிரந்தரமானது கிடையாது. இந்த துன்யா அழியக்கூடியது, நிரந்தரமானது கிடையாது. வன்னலி ஃபீஹா ரிஸ்கன் சயக்ஃபீனி வயதீனி, இந்த துன்யாவுல எனக்கு தேவையான ரிஸ்க் அல்லாஹ் நெஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். இந்த துன்யாவுல எனக்கு தேவையான ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அது எனக்கு போதும். யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு துன்யாவுல, அது எனக்கு போதும். யா ரசூலல்லாஹ் மறுமை நாளையிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் போகின்ற பொழுது நரகத்தை விட்டு விடுதலைக்கு எனக்கு துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு பரிந்துரை செய்யுங்கள்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். யாரு? சின்ன பையன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையா யோசிச்சாங்க. ரபியாட்ட கேட்டாங்க, ரபியா நீ சின்ன பையன், நீயா இதை சொல்றியா இல்லை எனக்கு யாரும் சொல்லி தந்தாங்களா? ஒரு சின்ன பையன் உலகத்தை ஜனாதிபதி கேட்கிறார் என்ன வேணும்னு, அப்ப என்னத்தை கேட்பான்? இந்த உலகத்தில் எப்படி சந்தோஷமா வாழணுமோ அதற்குரிய தேவைகளை கேட்பான். ஆனா இவர் கேட்டது ஆக்ராவை பத்தி. ரபியாவே நீ கேட்கிறியா இல்ல உனக்கு யாரும் சொல்லி தந்தாங்களான்னு அப்ப சொல்றார், யார் சொல்லலாம், யாருமே எனக்கு சொல்லித்தரல, நானாகவே கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ மறுமையில என்னோடு இருக்கணும் என்றால் அதிகமாக சுஜூது செய், என்னுடைய வணக்கங்களை என்ன செய், அதிகப்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கை இதுதான் சஹாபாக்கள், நபிமார்கள் சஹாபாக்கள் வாழ்க்கை தந்த வாழ்க்கை. அல்லாஹ் எங்களுக்கு ஆர்டர் போடுறான், இது நிரந்தரமானது அல்ல. இந்த சுவர்க்கம் இந்த துன்யா உங்களுக்கு நீங்க மறுமைக்கு போறதுக்காக பயன்படுத்துங்க, இது ஒரு சிறைச்சாலையை போல. அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பசியின் காரணமாக ரோட்டுக்கு வெளியே வரான். பசி ரோட்டில் வெளியே வரக்குள்ள பார்த்தா அபூபக்கரும் உமரும் இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரையும் கண்டுட்டு கேட்கிறாங்க, மா அஹ்ரஜகுமா, அபூபக்கர் உமரையும் பார்த்து கேட்கிறாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏன் வீட்டை விட்டு வந்தீர்கள்? நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வந்தது காரணம் என்ன? அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம் பசி யா ரசூலல்லாஹ்னு சொல்றாங்க. பசியால எங்களுக்கு வீட்டில் இருக்க முடியாது, வெளியிலே வந்து கொஞ்சம் நடந்து நாங்கள் அதை என்ன செய்ய போகிறோம், அதை நாங்கள் தாழ்த்திக் கொள்வதற்கு தனித்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ். நாம ஏன் வெளியில நடக்கிற ஃபுல் டைட் நோம்பு திறந்துட்டு ஃபுல் டைட் பிடிச்சா இருக்கையில கொஞ்சம் நடந்தா தானே செமிக்கும், நிற்கமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வல்லதி நப்சி பியதிஹி, எவன் கைவசம் என் ஆன்மா இருக்கிறது அவன் மீது சத்தியமாக, ல அஹ்ரஜல்லதி மா அஹ்ரஜகுமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன காரணத்தால் வெளியாயினீங்களோ அதே காரணம் தான் நானும் வெளியே வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எனக்கும் பசி, எனக்கும் வீட்டிலே இருக்க முடியாது, என்னுடைய பசியை தணிப்பதற்காக நான் பாதையிலே கொஞ்சம் நடக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இப்படி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த சஹாபாக்கு 3 பேரும் ஒரு அன்சாரி சஹாபியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அந்த சஹாபி இல்லை, அவரை தண்ணி எடுக்க போய்த்தார். மனைவி சொல்றாங்க அவர் தண்ணி எடுக்க போய்த்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண கூட அவர் வந்துட்டார். வந்தா இவருக்கு இந்த 3 பேரையும் கண்டோன்னு சந்தோஷம். அவர் சொல்றார், 3 பேரையும் அவர் சந்தோஷப்பட்டு அவர்களை ஆதரித்து சொல்றார், அல்லாஹ் மீது சத்தியமாக இன்றைய நாள் இந்த 3 விருந்தாளிகளும், இந்த சிறப்பான 3 விருந்தாளிகளை நான் பெற்றதை போன்று உலகத்தில் யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டார்கள், இப்படியான விருந்தாளிகளை பெற்றிருக்க மாட்டார்கள். அவர்களை அப்படியே ஆதரித்து அமர வச்சு ஒரு ஈச்சம் குலையை வெட்டி கொண்டு வராங்க. அந்த ஈச்சம் குலையில பழுத்தது இருக்கிறது, அரைவாசி பழுத்தது, இப்படி பல வகையில் இருக்கு கொடுக்குறாங்க. யார சொல்ல சாப்பிடுங்க, தண்ணீர் கொடுக்குறாங்க. பின்னர் ஓடாடி சென்று ஒரு ஆட்டை அறுத்துட்டு வந்து விருந்து வைக்கிறாங்க. யாருக்கு? பசியால வீட்டை இருக்க முடியாத அல்லாஹ்வுடைய தூதர், பசியின் அகோரத்தினால் வீட்டிலே இருக்க முடியாத சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அபூபக்கர், உமர் சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்ப 3 பேருக்கும் எல்லா விருந்தையும் கொடுத்ததுக்கு பிறகு சாப்பிட்டாச்சு. எப்படி? பசியால பல நாள் இல்லாம இருந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க தெரியுமா? வல்லதி நப்சி பியதிஹி, எவன் கைவசம் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, உங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைத்திருக்கிறது, இந்த நேமத்தை பற்றியும் நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பசியோட கஷ்டத்தோட இருந்து ஒரு பசியார வந்தவர்களுக்கு சாப்பிட்டதுக்கு பின்னர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த உலகம் இப்படித்தான் உலகம், இந்த நேமத்தை பற்றியும் என்ன செய்வாய், நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுவார்களே. ஆனால் இந்த உலகத்தை எப்படி சஹாபாக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியவர்களே, இந்த உலகம் நிரந்தரமான வாழ்க்கைக்கு உரியது அல்ல, இது பயணம் செய்கின்ற ஒரு இடம். இந்த உலகம் ஒரு ஜெயிலை போல, ஒரு சிறைச்சாலையை போல, அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய உலக வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும். அல்லாஹு தாலா அதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.